வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, தகுதி தேர்வு என அனைத்திற்குமே நெட்டு செட்டு போன்ற அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் அந்த சங்க இலக்கியத்தை தான் நம்ம வந்து 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நூல்களை இப்போ குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்புகள் எடுத்து வைத்து படிப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குவது, பிரயாண நேரங்களில் உள்வாங்குவது நல்லது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இல்லாத அதிகப்படியான குறிப்புகள் கிடைத்தால் அந்த குறிப்புகளை எழுதி வைத்து கொண்டு படிப்பது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். சேனல் குறித்த கருத்துக்களை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், தெரிவிக்கலாம். உள்ள செய்திக்குள்ளே போயிடலாம். சங்க செய்யுட்கள் குறைந்த அடிகளை கொண்டதாக இருக்கிறது. இதில் வந்து தனித்தனியாக தொகுத்து முறையை வந்து அது ஒவ்வொரு நூலாக 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுப்பாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த இரண்டும் சேர்ந்து தான் 18 நூல்கள் தான் மேற்கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மேல் கணக்கு அப்படிங்கிறதுல மேல் அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கிற பொருளும், கணக்கு அப்படின்னா நூல் அப்படின்னும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மேற்கணக்கு நூலுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறது. எது அப்படின்னா பன்னிருப்பாட்டியல். பன்னிருப்பாட்டியல் அப்படிங்கிற நூல் வந்து மேற்கணக்கு அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் வகுக்கிறது. பாருங்க, 50 முதலா 500 ஈரா ஐவகை பாவும் பொருள் நெறி மரபின் தொகுக்கப்படுவது மேற்கணக்காம். 50 முதலாய் 500 ஈரா. இந்த வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி பார்த்ததா தான் இருக்கும். ஆனால் வினாவா வரும்போது நமக்குள்ள ஒரு ஐயப்பாடு வந்துவிடும். 50 முதலா 500 ஈரா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. பாவகை டேஸ் பாவும் அப்படின்னு கொடுக்கும்போது 4 வகை பான்னு கொடுத்துட்டோம்னா அங்கே தப்பாக போயிடும். அதனால ஐவகை பாவும் பொருள் நெறி மரபின் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4 அடிக்கு மேலாக இயன்ற 4 அடிக்கு மேலே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதிகமான பேரெல்லை உடையதாக அடிகள் உடையதாகவும் இருக்கும். அதுதான் மேற்கணக்கு நூலுடைய சிறப்பு. இதில் அகம் புறம் அப்படின்னு 2 வகையாக இருக்கிறது. அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற 4 உறுதி பொருளை சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. சிலவய மொழிகளில் பலவய கருத்துக்களை குறிக்கக்கூடியதாக அமைந்த பாடல்கள். இப்போ 8 தொகை நூலுக்குள்ள போயிடலாம். மேற்கணக்கில் முதற்கண் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது எதுனா 8 தொகை நூல்கள் தான். அதை வந்து என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பழம்பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. நற்றினை, நல்ல குறுந்தொகை. அடைமொழி பாருங்க. நற்றினை அப்படின்னா நல்ல அப்படிங்கிறதா நமக்கு ஞாபகம் வரும். ஆனா நல்ல பாடல்ல இருக்கிறது நல்ல குறுந்தொகை. அப்ப நல்லங்கிற அடைமொழி பெற்றது குறுந்தொகை நூல். ஐங்குறுநூறு. ஒத்த அப்படிங்கிற அடைமொழி பெற்றது 10 ஓங்கு அப்படின்னா பரிபாடல். கற்றறிந்தார் ஏத்தும் நூல் எது அப்படின்னா கலித்தொகை. அகம் புறம் அகநானூறு புறநானூறு இதெல்லாம் சேர்ந்து 8 தொகை நூல்கள். இந்த தொகை இதை வந்து எண் பெருந்தொகை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த 8 தொகையை எண் பெருந்தொகை. எண் அப்படிங்கிறது 8ஐ குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இதுல இந்த நன்னூல் உரையாசிரியர் அவருடைய உரையிலையும் இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. தொல்காப்பிய உரையாசிரியர் பேராசிரியர் உரையிலும் அடியளவு பொருட்போக்கு இந்த மாதிரியான பாவகை உடையதாக இந்த குறிப்பிடப்படுகிறது. இந்த 8 தொகை நூல்கள்ல அகம் சார்ந்தது 5 நூல்கள், புறம் சார்ந்தது 2 நூல்கள், அகமும் புறமும் கொண்டது 1 அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இந்த அகநூல்கள் எல்லாமே சிதையாது முழுமையோடு கிடைத்திருக்கிறது. புறநூல்கள் தான் கொஞ்சம் சிதைந்து பாடபேதம் மிகுந்தும் காணப்படுகிறது. கொஞ்சம் இடைச்சொற்கள் அதிகம் இருந்தும் காணப்படுகிறது. 8 தொகையில கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2360 பாக்களும், அதை பாடியவர்கள் 500 புலவர்களும், பல ஊரை சார்ந்தவர்கள், பல தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், சிலர் அரச புலவர்களும் இருக்கிறார்கள், பெண்பார் புலவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல் தான் இந்த 8 தொகை நூல்கள். இல்ல இந்த எல்லா பாடங்களும் அகம்புறம் அப்படிங்கிற 2 திணையில் அமைந்து ஒருவரே பாடினார் போன்று அதாவது சுவை மிக்கதாக ஒருத்தர் தான் பாடின மாதிரி அப்படியே இந்த கோர்வை நயம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில பெரும்பாலும் ஆசிரியப்பாவில் இருக்கு. சில இடங்கள்ல வஞ்சிப்பாவும் கலந்தும் என்ன செய்யும் வருகிறது. ஆசிரியம் வந்து 3 அடி சிறுமையும் பல 100 அடி பெருமையும் உடையதாக இருக்கிறது. இந்த தொகை நூல்கள் பல வகை பொருள் பற்றியதாக இருந்தாலும் மன்னருடைய வீரம், மகளிர் திறம், மக்கள் பழக்கம், அறநெறி, 5 அருமை, ஆட்சி முறை, வல்லன்மை, வாழ்வு நெறி, வரலாற்று கூறு,
புராண செய்திகள், போர் முறை, பண்பு நிலை, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ முதல் நூலா நற்றிணைக்கு பேரலாம். அகநூல்ல இதுல 400 பாக்கள் இடம்பெற்று இருக்கிறது. நற்றிணை 400 பாக்கள் இடம்பெற்று இருக்கிறது. இதை நற்றிணை 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அடி வரையறை பார்த்தீங்கன்னா 9 முதல் 12 அடிவரையறை. சிற்றெல்லை 9 பேரெல்லை 12 இருக்கிறது. இதை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை. பாடிய புலவர்கள் மொத்தம் 175 அப்படின்னு இங்க என்ன செய்யப்படுது, குறிப்பிடப்படுகிறது. ஒரு சில இடங்கள்ல அங்கங்க 1, 2 அந்த நம்பர்கள் வந்து என்ன செய்யலாம், மாறுபாடு உடையதாக இருக்கலாம். ஆனா நமக்கு இங்க ஒரு இலக்கிய வரலாறு மதுசவிமலானந்தம் ஐயா அவர்களுடைய இலக்கிய வரலாறு கொடுத்திருக்கிறது இந்த 175 தான். நான் ஒரு சில இலக்கிய வரலாறுகளில் பார்க்கும்போதும் இந்த 175 அப்படிங்கிறது இருக்கிறது. இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடிய திருமால் பற்றிய பாடல் இடம்பெற்று இருக்கிறது. முதல் பாடலாக இடம்பெற்று இருக்கிறது. அடுத்ததான் நல் அப்படிங்கிற அடைமொழி உடையதாக அந்த நல்ல நூல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நூல். திணையின் பெயராலேயே அமைந்த நூலாக இது என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. இதுல சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள், செல்வம் எது என்பதை எத்தனை அழகுபட மொழிந்த ஒரு பாடல். பிறர் நம்மை சிறப்பித்து கூறும் புகழுரைகளோ விரைந்து செல்லும் சிறப்புமிக்க ஊர்திகளோ செல்வம் அல்ல. அதாவது அந்த பாடல்ல நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று. தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே எப்படிங்கிற இந்த பாடல் தான். செல்வம் பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடல் சிறப்புடையது. அது மாதிரி இதனுடைய கடவுள் வாழ்த்து வந்து திருமாலை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய தொடக்கம் என்னன்னா, மாநிலம் சேவடியாக அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் அது. மாநிலம் சேவடியாக அப்படின்னு தொடங்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் 399 பாடல்கள் தான் உள்ளது. 234வது பாடல் நமக்கு கிடைக்கல. அப்புறம் வந்து மர்ரே அண்டு அப்படிங்கிறவர் கம்பெனி பதிப்புல 399 பாடல்களும் பிற்சேர்க்கையாக 2 பாடல்களுமாக 401 பாடல்கள் என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கூடுதல் தகவலாக கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற பாடல் அந்த தொகுப்பு வாரியாக அந்த திணை வாரியாக பாடல்கள் இடம்பெற்று இருக்கிறது. அதுல குறிஞ்சிக்கு 131 பாடல்களும், முல்லைக்கு 30 பாடல்கள், மருதம் 32 பாடல்கள், நெய்தல் 102 பாடல், பாலை 104 பாடல்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யுது கிடைக்கிறது. ஆனா இதுல ஒரு செய்தி என்னன்னா, நற்றிணை பாடலை வந்து 192 புலவர்கள் பாடியுள்ளதாக இலக்கிய வரலாறு முனைவர் சுயம்பு அவர்களுடைய புத்தகத்துல அப்படி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதுல 30 பாடல்கள்ல ஆசிரியர் பெயர் குறிப்பிடப்படவில்லை. கபிலர், உலோச்சனார் இவங்க 2 பேரும் அதிகமான பாடல்கள் என்ன செய்யறாங்க, பாடியிருக்கிறாங்க. இவர்கள்ல 2 பேருமே ஒவ்வொருத்தரும் 20 பாடல்களுக்கு மேல பாடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்களால் பெயர் பெற்ற சில புலவர்களும் இதுல இடம்பெற்று இருக்கிறாங்க. ஓரறிவுடைய உயிர்களிடத்திலும் உறவோடு இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம அந்த புன்னையின் சிறப்பது அப்படிங்கிற அந்த பாடல் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துரத்த கால்முளை ஆகைய நெற்பை தீம்பால் பெய்தினிது வளர்த்தது நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே அப்படிங்கிற இந்த பாடல் ஓரறிவு உயிரினங்களும் மீது அந்த புன்னையை வந்து தனது தமக்கையாக எண்ணக்கூடிய அந்த நிகழ்வை வந்து என்ன செய்யுது, நமக்கு கண் முன்னாடி காட்டுகிறது. அதுக்கப்புறம் காதலி வந்து சுவரில கோடிட்டு காதலன் வரவை எண்ணக்கூடிய வழக்கம் அதுல 324வது பாட்டுல என்ன செய்யப்படுது, குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி நான் சாகுறதுக்கு அஞ்சல, ஆனா என்னது தலைவனை மறக்க நேருமோ, மறுபிறப்புல தலைவனை வந்து மறக்க நேரிடுமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதல் வயப்படக்கூடிய அந்த அதனுடைய மேன்மையை குறித்தும் இங்க என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதாவது சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிவதாகுவதாயின் மறக்குவன் கொள் என் காதலன் எனவே. 397வது பாடல் இந்த பாடல். கற்புடை பெண்டீர் வந்து புக்ககம் எவ்வளவுதான் வறுமையுட்டு வாடினாலும் அதை வந்து ஏற்றமுடன் வளமிக்கதாக தன்னுடைய பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டை குறைத்து என்ன செய்யவே மாட்டாங்க, மதிப்பிடவோ பேசவோ இல்லாத ஒரு பண்பு என்ன செய்து இருந்தது. கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன, இது பாடல் வரை. கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். தந்தை வந்து என்ன செய்யறது, வசதியான வீட்டு சோறை கொடுக்கும் போதும் அதை வந்து என்ன செய்ய மாட்டா, ஏற்றுக்கொள்ள
மாட்டா. அதான் மகள்நிலை மகள்நிலை உரைத்தல் மனைமருச்சி அப்படின்னு என்ன செய்யப்படுறது சொல்லக்கூடிய பாடல் இங்கே வந்து என்ன செய்யப்படுது இடம்பெறுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆழி மருங்கின் அளவன் ஓம்பி வளவன் வல் பயந்தூர். அந்த தேர்கால்களில் நண்டு இதுகள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டி இறந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. ஆழி அதான் தேர்காலில் அளவன் ஓம்பினா நண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடலும் இடம்பெற்றிருக்கிறது. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும், அதான் இரவில் விருந்துவரின் உவக்கும் இனிய பண்பும் சிறந்ததாக இந்த நற்றிணையில குறிப்பிடப்படுகிறது. அதுக்கப்புறம் கண்ணகி கதை குறிப்பதாக ஒரு பாடல் இருக்கிறது, நற்றிணையில் தான் வருகிறது. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படிங்கிற இந்த பாடலும் இந்த நம்மளுடைய நற்றிணை பகுதியில தான் இடம்பெற்று இருக்கிறது. அது மாதிரி பலர்கொள் பலகை போல தேய்புரி பழங்கயிறு போல நின்ற சொல்லர் செயல்படு மனத்தர் நீடு தோன்றினியர் அப்படின்னு தொடர்கள் வந்து சிறப்பான தொடர்கள், ஓமை தொடர்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது. பிற்காலத்துல தூது இலக்கியங்களுக்கு அடிப்படையாக இருந்த அந்த தூது இலக்கியங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த செய்தியும் இதில் இடம்பெறுகிறது. குருகு நாரை கிளி போன்றவை தூது விடப்படும் மரபும் நற்றிணையில இருக்கிறது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நகரிகர். 355வது பாடல். ஒருத்தர் தன்னுடைய நட்பினால வந்து விஷத்தையே கொடுத்தாலும் அதையும் வந்து என்ன செய்வாங்க, உண்பார்கள் அப்படிங்கிற கருத்து. நாடி நட்பி நல்லது நட்டு நாடார்தாம் ஒட்டியோர் திறத்தே. 327வது பாடல். இது மாதிரி அதே மாதிரி 580, 791 ஆகிய குரட்பாக்களை தழுவியும் சில பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இது மாதிரி பாடல் தொடரால் பெயர் பெற்றவர்கள் தனிமகனார், யாரெல்லாம் தனிமகனார், தேய்புரி பழங்கயிற்றினார், விழிக்கட் பேதை பெருங்கண்ணனார் என்பன பாடல் தொடரால் பெயர் பெற்றவர்கள். இதுபோக கூடுதலா மலையனார், தனிமகனார், தும்பி சேர்கீரனார், வண்ணபுர கந்தரத்தனார், மடல்பாடிய மாதங்கீரனார் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்றாங்க, பாடல் தொடரால் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. தொடரால் பெயர் பெற்றவர்கள் நற்றிணையில இடம்பெறது எத்தனை பேர்னா 7 பேர். நமக்கு இதுல கொடுத்திருக்கிறது இந்த 3 பேர் தான். தனிமகனார், தேய்புரி பழங்கயிற்றினார், விழிக்கட் பேதை பெருங்கண்ணனார், இந்த 3 தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல் மீதி இருக்கிற பெயர்களும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன், அதையும் குறிப்பாக எடுத்து வைத்துக்கொண்டு படியுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை நூல் வந்துருச்சு. இது தவிர வந்து வேற பல இலக்கிய வரலாறுல உள்ள செய்திகள், ஒரு சில செய்திகளை அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு பாடல், என்ன பாடல் அப்படின்னா, பொய்கையில நீந்துகிற மீன்களின் வழி தடத்தை போன்று நொடியில் மறைய தகுந்தது செல்வம் அப்படிங்கிறத சிறைகுடி ஆந்தையார் வந்து என்ன சொல்றாருன்னா, வாடா பூவின் பொய்கை நாப்பன் ஓடு மீன் வழியின் கெடுவ அப்படிங்கிற வரியில என்ன செய்றாரு, குறிப்பிடுகிறார். அப்புறம் நீரின்றி அமையா உலகம் போல அப்படிங்கிற பாடல் கபிலர் பாடியது. அந்த நின்ற சொல்ல நீடுதோர் இனியர் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல்ல கபிலர் இந்த வரியும் என்ன செய்து, நீரின்றி அமையா உலகம் போல அப்படிங்கிற வரிகள் இடம்பெறுகிறது. அதை தாண்டிய வேற செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆதிமந்தையார், ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், வருமுலை யாரித்தி, வெள்ளி வீதியார் போன்ற பெண்பார் புலவர்களும் இதுல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. பள்ளி குரலை வந்து சகுனமா எண்ணக்கூடிய நிலை இருக்கு. அப்புறம் காக்கைக்கு பழிபொருள் படைத்தல், அதாவது பாராய் கடன் கொடுத்தல், நீ வந்து என்னுடைய உறவினர் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு உடன்போக்கு சென்ற மகள் மீண்டும் வருவா அப்படின்னு சொல்லி இது பண்ண, அந்த மாதிரி காக்கைக்கு பழிபொருள் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன செய்து வழக்கத்துல இடம்பெறுகிறது. இந்த நூல் வந்து முதல்ல உரை எழுதி பதிப்பித்தவர் வந்து பின்னத்தூர் நாராயணசாமி. எப்போம்னா 1915. அதற்கு அடுத்ததாக ஔவை துரைசாமி பிள்ளை, அதுக்கப்புறம் எச் வேங்கடராமணன், இவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க, முதல் அந்த பதிப்பித்த வரிசையில வரக்கூடியவர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நற்றிணையில குறிப்பிடப்படக்கூடிய யாரு மன்னர்கள் அதியமானஞ்சி, அலிசி, ஆய் ஆண்டிரன், உதியன், ஓரி, காரி, குட்டுவன், சேந்தன், நன்னன், தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன், நெடுஞ்செழியன், இவங்கெல்லாம் இதுல குறிப்பிடப்படக்கூடிய வேற மன்னர்கள். இதுல வேற செய்திகள்,
இதில் பின்னத்தூர் ஐயா அவர்களுடைய உரையோடு வெளிவந்தது அப்படின்னு சொல்லி 1915 பார்த்தோம். ஆனால் வேறு சில இலக்கிய வரலாறுகளில் 1914 அப்படின்னும் என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. நல்லா அதை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. 1915 மதுசவமலானந்தம் ஐயா புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற சுயம்பு, அதுக்கப்புறம் சி சேதுராமன் ஐயா இவர்களுடைய புத்தகத்திலலாம் 1914 அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையும் கருத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஒரு சில செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் மகளிர் வாழ்வில் கால்பந்து விளையாடியது பற்றிய செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படிங்கிற பாடல் இதில் தான் என்ன செஞ்சிருக்கு, நற்றினையில தான் அமைந்திருக்கிறது. அடுத்து நெல்லிக்கனி புளிப்பு சுவையை நினைத்து வௌவால்கள் கனவு காணும் செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து சிலரும் பலரும் கடைக்கண் நோக்க மூக்கின் உச்சி சுட்டு விரல் சேர்த்தி மருகில் பெண்டில் ஆம்பல் தூற்ற, அந்த ஆம்பல் அலர் ஆம்பல் வரக்கூடிய அந்த செய்தி நற்றினையில இடம்பெற்றிருக்கிறது. தகுதி உடையவர்கள் ஊர்காவல், குறிஞ்சி நில ஊர்களில் ஊர்காவல் இருந்தது பற்றிய செய்தி நற்றினையில என்ன செய்யப்படுது, குறிப்பிடப்படுது. அடுத்ததான் சான்றோர் வருந்திய வருத்தமும் நுமது வானோய் வண்ண இளமையும் நோக்கி அப்படிங்கிற பாடல் நற்றினையில இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அது மறைந்த பாடலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வையாபுரி பிள்ளை அவர்கள் இந்த பாடலை பற்றி குறிப்பிடுகிறாங்க. பரத்தையர் கூற்றும் பரத்தையரும் இடம்பெறக்கூடிய திணை எதுனா மருத திணை தான். கபிலர் உலோச்சனார் பாடிய பாடல்கள் 20ன்னு பார்த்தோம். அம்மூவனார் பாடியது 10 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அது மாதிரி பரணர் 12 பாடல்கள் இதில் பாடியிருக்கிறாரு. மருதநில நாகனார் 9, பெருங்கடுகோ 10 பாடல், நக்கீரர் 7 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. திமிங்கலத்தின் மீது எரியூட்டி வீசி பிடிக்கின்ற வழக்கம் சங்ககாலத்தில் இருந்ததை உலோச்சனார் பாடல் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நற்றினையில 38வது பாடல் கண்டவாயில் என்னும் ஊரை பற்றி பாடியவர் உலோச்சனார். அப்புறம் பாரியின் பரம்பு மலையில் பெரும்பகுதியில் வாழ்ந்த காரணத்தினால் இவருடைய பாடல் மலை பற்றியது அப்படின்னு கபிலருடைய பாடல். யாருடைய பாடல்னா கபிலருடைய பாடல். கபிலர் அந்த நட்பு இருந்ததுனால, கபிலபரணர் பாரியோட தொடர்பு உடையவராக இவர் இருந்ததுனால இந்த மலை பற்றிய பாடலாக இவருடைய பாடல்கள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சோழ மன்னர்கள், இந்த சோழ அரசர்களை பற்றிய செய்திகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதுல 5 பாடல்கள் அவர்களை பற்றியும், செழியன், ஓரி, பொறையன் பற்றிய பாடல் 4, மலையமானை பற்றியது 3, நன்னன் பற்றிய பாடல் 2, இந்த மாதிரியான பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. பரணர், இடைக்காடார், ஔவையார் முதலிய புலவர்களிடம் நட்பு கொண்டு வாழ்ந்தவர் யாருன்னா கபிலர். அப்புறம் சேர மன்னன் செல்வ கடுங்கோ வாலியாதன், அவருடைய நட்பு கொண்டவர் கபில மன்னர். இந்த மாதிரி நற்றினையில பிற இலக்கியங்கள்லையும் காணப்படக்கூடிய தனி குடும்ப அமைப்பு இதுல இருக்கு. கூட்டு குடும்பம், கலப்பு கூடம் இதெல்லாம் இதுல என்ன செய்யல, காணப்பெறவில்லை. மகப்பேற்றுடன் தனித்து வாழும் தனி குடும்ப அமைப்பு நற்றினையில என்ன செய்யுது, இடம்பெற்று இருக்கிறது. இந்த செய்தியும் அதுல வந்திருக்க மாதிரி புல்லாலும் ஈத்திலையாலும் வேயப்பட்ட எளிய அமைப்புடைய தனி குடும்ப வாழிடம் குரம்பை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து பொருள் நிலையில பின்தங்கியவர்கள் இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு வாழக்கூடிய இடத்தை அமைச்சாங்க. அதற்கு பேர் என்னன்னா முன்றில், குரம்பை, குடில் அப்படின்லாம் என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி நாள், கோல் ஆகியவற்றை கணித்து கூறியவர்கள் கணியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பரதர் உப்பு விற்பவர், உமனர் வாங்கி விற்பவர், உமனர் நெல் கொடுத்து உப்பை வாங்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இந்த நற்றினையில இடம்பெற்றிருக்கிறது. பல அரிய செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரியான பல செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டெஸ்ட் பேட்சுக்கான குரூப் லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதன் மூலமா நீங்க தொடர்பு கொண்டு தகவல்களை என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி.